பொங்கல் விழா நெருங்குவதையொட்டி சிவகங்கையில் கோலப்பொடி தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தற்போது கோலம் போடும் பழக்கம் குறைந்து வருவதால் விற்பனை பாதிப்படைந்துள்ளதாக கோலப்பொடி தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மார்கழி தை மாதங்கள் என்றாலே தமிழ்நாட்டு பெண்கள் அதிகாலையில் துயில் எழுந்து குளித்து வீடுகளின் வாசல்களில் வண்ண கோலமிடுவதை பாரம்பரியமாக கடைபிடிப்பது வழக்கம். இவ்வாறு கோலமிடுவது வெறும் அலங்காரத்திற்காக மட்டுமில்லை. அதிகாலையில் எழுவதால் புத்துணர்ச்சி ஏற்படுவதுடன் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்று கூறுகிறார் இல்லத்தரசியான பிரபாவதி. மார்கழி மாதத்தில் காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு கோலம் போடுறதுனால 4:30 எழுந்திரிச்சு போகிறதுனால நமக்கு உடம்புக்கு, அதுவும் பெண்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையில் இருக்க கோளாறு இதெல்லாம் நல்ல குணமாகும். இது எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து பரம்பரையாக எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே சொல்லி இதை நாங்கள் ஒரு இதாகவே கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கும் நாங்கள் அதை தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். பிள்ளைங்களுக்கும் கோலமிட பயன்படும் கலர் கோலப்பொடிகள் ஆற்று மணலை சலித்து அதனுடன் சிறிது மண்ணெண்ணெயை சேர்த்து கலர் பவுடர்களை கலந்து பிறகு விற்பனைக்கு ஏதுவாக பொட்டலங்களாகவோ அல்லது பொடியாகவோ விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பொடி தயாரிக்கும் பணியில் சிவகங்கையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தற்போதைய சூழலில் கோலம் போடும் பழக்கம் குறைந்து வருவதால் தங்களது தொழில் பாதிப்படைந்து வருவதாக கோலப்பொடி தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கலர் கோலப்பொடி மார்கழி மாதம் 30 நாளும் நாங்கள் தயார் பண்ணி வியாபாரம் செய்கிறோம். இது குடும்பத்தோடு நாங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மணல் மாட்டு வண்டியில் அடித்து இதில் 25 கலர் வருது. இந்த தொழில் 18 வருஷமாக பண்ணுறோம். ஒரு மார்கழி மாதம் மட்டும் ஒரு நாளைக்கு குடும்பத்தோடு நாங்கள் உழைச்சோம்னா ஒரு 500 ரூபா கிடைக்கும். கோலம் என்பது தமிழர்களின் பாரம்பரியம் என்பதையும் தாண்டி நமது கலைகளில் ஒன்றாகவும் உள்ளது. தாராளமயமாக்கல் காரணமாக அழிந்து வரும் நமது கலைகளை மீட்டு அதற்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.